ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப ஹெல்த்தியாவும், ஹாப்பியாவும் கண்டிப்பா இருப்பீங்க. சந்தோஷமா இருப்பீங்க. இப்ப நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 8/8 போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். இட் இஸ் லயன் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. அந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஒரு ஸ்டார் உருவாகக்கூடிய அந்த நாள். அதோட எனர்ஜி ஸ்டாரோட எனர்ஜி நம்மளுக்கு நேரடியா அந்த எனர்ஜி பூமிக்கு வரக்கூடிய ஒரு நாள். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அதை நம்ம கேட்கும் போது ஈஸியா பிரபஞ்சம் நம்ம கிட்ட எடுத்து வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாள். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அன்னைக்கு? அப்படா நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணிடுங்க. ஒரு ஒயிட் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, சோ ஒயிட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் மேல அந்த டேட் போட்டுக்கோங்க. 8/8/2026. கிரீன் பென் எடுத்துக்கோங்க. அதுல பண்ணுங்க. இந்த பக்கம் உங்களோட நேம் எழுதுங்க. அதுக்கு நேரா டேட் ஆஃப் பர்த் நீங்க எழுதுங்க. டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு அதுக்கு கீழே ரவுண்டு போட்டுட்டு அந்த ரவுண்டுக்குள்ள உங்களோட ஒரு நம்பர் நான் சொல்றேன். அந்த நம்பர் நீங்க போடுங்க. 888, அதுக்கு கீழே 741, அதுக்கு கீழே 111. இது என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்காக முக்கியமான ஒரு நம்பர். அதாவது உங்களுக்கு அபண்டன்ஸா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வெல்த்தா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் சரி, எதா இருந்தாலும் ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். ஓகே, சோ அதுக்கு கீழே நீங்க என்ன பண்ணணும், உங்களோட ஒரு விஷஸ் எடுத்துக்கோங்க. ஒரு விஷ் நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்து 8 டைம்ஸ் அதை எழுதுங்க. எப்படி எழுதணும்? தேங்க்யூ யூனிவர்ஸ், இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க எழுதணும். ஓகேவா? என்ன விஷயம் நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் எழுதுறதா இருந்தாலும் அதை எழுதிட்டு அதுக்கு கீழே இன்ஃபினிட்டி சிம்பிள் நீங்க கண்டிப்பா வரையணும். அது ரொம்ப முக்கியம். இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் சின்னமன் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பட்டை பவுடர், அதை எடுத்து அது மேல தூவிக்கோங்க. அந்த எழுதின இடத்துல தூவிட்டு உங்க கையால இந்த விரலால இன்ஃபினிட்டி சிம்பிள் அதே மாதிரி 8 டைம் நீங்க வரைய ஆரம்பிக்கணும். வரைஞ்சிட்டு அது பேப்பரை மடிச்சு உங்க கையில வச்சு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண உங்களுக்கு என்ன அது நடக்கணுமோ அதை நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். அதை நீங்க ஒரு 21 நாள் கண்டிப்பா வச்சாகும். என்னது அது 21 நாள்? நீங்க எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் 3 நாள் இருக்கணும், இல்லைன்னா 9 நாள் இருக்கணும், இல்ல 21 நாள். 21 நாள் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் வெரி பவர்ஃபுல். அந்த ஒரு பேப்பர் எடுத்து 21 நாள் நீங்க டெய்லியும் காலையில எடுத்து எடுத்து வச்சு நீங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த விஷயம் நடந்து முடிகிற மாதிரி, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சு பண்ணுங்க. சோ கடைசியா 21வது நாள் நீங்க என்ன பண்றீங்க, பேப்பர் எடுத்து எரிச்சிட்டு நீங்க அந்த ஒரு சாம்பல் எடுத்து ஊதி யூனிவர்ஸ்க்கு அனுப்பிடுங்க. நீங்க நினைச்ச விஷயம் கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்க கமெண்ட்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா 888 அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணிடுங்க. அந்த எனர்ஜியை நீங்க இப்பவே ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு இது எல்லாமே நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஹாப்பியா இருங்க. பிறரை பார்த்து பொறாமப்படாதீங்க, கோவப்படாதீங்க, அவங்களை ஹர்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் பண்ணாம இருங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாம இருக்கும் போது கண்டிப்பா அந்த விஷயம் பலிக்கும். ஊர்ல எல்லாரையும் திட்டிட்டு சண்டை போட்டுட்டு அடுத்தவங்களை பொறாமையா பார்த்துட்டு எல்லா வேலையும் நீங்க பண்ணிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலாம் பலிக்காது. சோ எப்பவுமே ஒரு நல்ல மனசோட நீங்க இருங்க. உங்க எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கும். ஓகே, தேங்க்யூ.